உலகத்தில் இப்படி யாருமே மாவாட்டி பார்க்கல. அரைச்சு முடிச்சிட்டேன். அது தண்ணி தான். தண்ணியை தான் இருக்கியா? அது தூக்கி ஊற்றணும். ஏன் பாட்டை கழட்டிட்ட? அவ்வளோதான். ரொம்ப நாளா பால் பண்ணியா அப்போ வீட்டு அடிச்சு ஆப்போம். ஆப்பத்துக்கு மாவு அரைச்சிருக்கேன். இதில் வந்து சோடா மாவு உப்பெல்லாம் போட்டு நல்லா கிண்டி வச்சா காலையில் புளிச்சிடும். சூப்பராக 6 மணிக்கெலாம் ஆப்பம் சாப்பிட்டோம். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில ஹிஸ்ட்ரி சொல்லணும்ல நம்ம எல்லாத்துக்குமே. நம்ம எவ்வளோ வளர்ச்சியை பார்த்துருக்கோம் அப்படின்னு. முன்னெல்லாம் சின்ன பிள்ளையில திருவிழா பொருளாக இருந்துச்சுன்னா எங்கள் அம்மா இந்த மாதிரி பானையில் ஒரு பெரிய பானையில் அரிசி, இந்த பானையில் உளுந்து இப்படி ஆட்டி 2 பானையும் இப்படி தூக்கி வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி தலையில் ஏற்றி விட்ருவாங்க. டயண்டா மோர்கறி மாதிரி போகணும். ரைஸ் மில் எங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டராவது இருக்கும். பரவலாக தூரம். ஆனால் அங்கே போய் வச்சுட்டு வரணும். இதில் ஹைலைட் என்னன்னா விடிய தேர் 4 மணிக்கு எழுப்பி போட்டு கொண்டு வச்சுக்குவாங்க. இதான் இங்கே இருந்து போட்டுட்டு ஏசி விட்டு தம்பிங்க. ஏசி ஃபுல்லாக இருட்டு காட்டு பாதை. ஆனால் நிறைய பேர் போவாங்க. பெரிய குடும்பம் இருக்கிறவங்களாம் வாளி, தூக்குச்சட்டி, அண்டா இந்த மாதிரிலாம் அரைச்சிடுவாங்க. அந்த மாதிரி மாவு அரைச்ச காலம் போய் வீட்டிலே கிரைண்டர் வச்சு அரைக்கிற அளவுக்கு நம்ம வந்து வளர்ச்சியாக பார்த்துருக்கோம். சந்தோஷம். சரி, மணியானா உப்பு அதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. ஆனால் இதில் ஒரு மைனஸ் கண்டிப்பாக வரும். காலையில் பால் பண்ணி எடுத்துக்கல. என்ன தெரியுமா, பனியனுக்கு சோத்து பருக்கு போடணும்னு சொன்னாங்க. சோறு கொஞ்சம் நான் கொஞ்சம் பரவலாமையே போட்டேன் போல இருக்கு. அது அப்படியே இருக்கிறான் இதில். அதனால அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேங்கிற என்பது தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. காலையிலே எனக்கு ஆப்பம் சுட்டு தருவானு நீ வாங்க மக்களை இதை கொடுக்குறா. என்னது? அது சினமன். இது பட்டை அவிச்ச தண்ணி. அது ரொம்ப நல்லது. சாப்பிட்டு குறையும். கொஞ்சம் நல்லா எனர்ஜியா இருக்கும். ஒரு நாள் இப்போ போய்க்கலாம். எல்லாருக்கும் காப்பி கொடுக்கா. எனக்கு இப்போ இதை தான் தரலாம். நானும் அதான குடிச்சேன். என்னைய ஒரு வாரமா குடிச்சேன். 2 kg வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன். அதனால வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப எஃபர்ட் போடாம காலையில மத்தியானம் சாயந்தரம் சினமன் டீ வச்சு யாரு காஃபி கொடுத்தாலும் முறையோட கொடுக்கணும். முறையெல்லாம் கொடுத்தா அது முறையெல்லாம் எப்போ முறையோட கொடுத்தா அவங்க குடிப்பாங்க வாங்கி. என்ன முறை வேணும்? என்ன முறை வேணும்? அச்சா வேணுமா, அண்ணன் தம்பி வேணுமா, அக்கா தம்பி, என்ன முறைன்னு தெரியுது. வெறும் முறை மட்டும் கொடுத்தா அடே இந்த அவளையே தூக்கிட்டு தெரியல. எனக்கு வேலை இருக்குடா. வேணாம் சொல்லிட்டா சரி. வச்சோம். இவ்வளோ பண்ணி வந்திருக்கு. சூப்பராக பண்ணி வந்துருக்காங்க. பணியை விட்டுலாமா? போயா சும்மா அப்ப சொல்ல தெரியாம இருக்கேன். அப்பா டெமோன்னு சொல்ற அதே மாதிரி அழகா சொல்றது தான் என்ன?
எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் பண்ணுங்க. முக்கமா பால் எடுக்கிற அவன் மட்டும் திங்கிறதுக்கு அதான் தெரியுது. நான் மட்டும் தான் நின்றேன். ஆ நான் மட்டும் தான் நின்றேன். இவ்வளோ நேரமே பால் எடுக்கிற பசியில் நான் இவ்வளோ நேரம் கிடப்பேன். மனசாட்சி இருக்கா? ஒரே ஆளே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொண்டுருக்கேன். எங்கள் 2 பணியாக வேற தேஞ்சு போச்சு. மாமா எடுக்குவா இன்னும் அழகா சுட்டு வச்சிருக்கேன். அப்படியே ஆப்பக்கடை வச்சுருந்த உறுதியா உன்னை நம்பி தைரியம் வைக்கலாமே ஆப்பக்கடை. நீ என்னை நம்பி ஆப்பக்கடை சுயரா தைரியம் வைக்கலாம். சமாளா இருக்கு. மாவு கட்டா பிடிச்சிட்டேன். அரிசி ஆப்பக்கடை அண்ணம்மா அரிசி. உன் பேரு என்ன கண்ணம்மா? டேஸ்ட் தானே எப்படி இருக்கும் சொல்லுமா? அதெல்லாம் நல்லா இருக்கும். இந்த பாலை ஊற்றி அப்ப எனக்கு கொடுமா. உங்க அம்மா எப்படி கெட்ட தொலைஞ்சாங்க. நல்ல வேலைக்கு உங்களுக்கு செத்துட்டாங்க. உங்கள்கிட்ட பாட்டு பாடிங்க. உங்க அம்மா இருக்க ஒரு பாட்டு பாடுவீங்க. என்ன பாட்டு? இந்த பாட்டு எது கேட்டா இந்த பாடுதான் எங்க அத்தை கொண்டாங்க. என்ன பாட்டு தான் தாய் அடிச்சு அழிச்ச இல்லை இருந்து இதே வேற சாப்பாடுன்னா இந்நேரம் கத்தனை கிடந்து சாப்பிட வாடா அப்படின்னு போதும். தேங்காய் பால் எப்போ எடுத்தாலும் வாழைப்பழம் போட்டு இல்லைன்னா இது வைக்கோம்னு சுட உட்காந்து ஆக்கிக்கிறியா? என் பிள்ளைக்குதே எவ்வளோ பாரு. போதும். யாராவது இப்படி ஏறி உட்காந்து சாப்பிடுவாங்களா? இல்லை இப்போதைக்கு சொல்லுது அது ஆர்ட். இது கொஞ்சம் ரைட்டாக வாருங்களேன். 5 ஆப்பம் தான் இருக்கு. 100 ஆப்பம் நீங்க மாதிரி தேங்காய் பால். ஐயோ அவ்வளோ வந்தாங்க பால் வாங்க ஒட்டி என் பிள்ளையாடா இது. என் புள்ள ஒரு வாரமா ஆப்பான்னு கேட்டுக்கிட்டு இருந்துச்சுதான். ஆரஞ்சு ஸ்கிரீன் எப்படி குரங்கு மாதிரி மாவுளம் ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிட்டு நீ கத்துறதுல அந்த அவ்வளோ 5 நிமிஷம் சொல்றதுக்காரு. அம்மா அப்ப எப்படி அம்மா இருக்கு? மாவு ஊற்றி ஸ்கிரீன் பால் இருக்கு. ஒரே மைனஸ் பாலில் வாழைப்பழம் போட்டுருங்க. ஆனால் எனக்கு வாழைப்பழம் போட்டால் பால் ரொம்ப பிடிக்கும். எங்கள் மாமாவோட கனவு என்னைக்காவது சுமி நம்மளுக்கு பால் பண்ணியாச்சு தட்டுற மாட்டாளா தட்டு நிறைக்க அப்படின்னு. உங்களுக்காக என்னென்ன பண்ணுவீங்க? இதை பண்ண மாட்டேங்கம்மா. உப்பு போட்டா தண்ணி உப்பு சின்ன வயசுல உங்க வீட்டு பக்கத்துல பால் பண்ணி போடுவாங்க. தண்ணி ஊற்றணும். மாவு ஊற்றுறேன். பால் பண்ணியா போடுவாங்க. அம்மா என்ன அடுப்பத்தை ஏன்டா இப்படி வழி வழி சாப்பிட்றீங்க? எங்கள் அம்மா சொல்லிட்டு போயிடுவாங்க. அத்தா பால் பண்ணியா நீங்கள் கொடுங்க தரணும். ரொம்ப 2 நாளைக்கு கொடுங்க. எங்கள் அம்மா மீன் வரைக்கும் வியாபாரம் பண்ண போயிடுவாரு. 2 நாள் கொடுங்க. 3ஆம் நாள் லாஸ்டார்ல போ அப்படின்னு சொல்லி வராது. அப்படியே பக்கத்தில் ரெண்டு பார்த்துக்கிட்டே இருப்போம். சின்ன வயசுல அப்படி வரலாம் நான் எடுத்து போட்டு நீ பாத்தியாங்க உனக்கு வரணும் எனக்கு வரணும் சொல்லணும்.
என்னப்பா 7வது ஆப்பம் 5-2-7. அதாவது கதையை சொல்ல வர்றேன். சொல்லுங்க கதையை. அதோட இன்னைக்கு ஆப்பம் கிடைக்காது. ஸ்கிரீன் மைண்ட் வைஸ் அலே. எங்கள் அம்மா அதையும் சொல்லி பாவுது ஸ்கிரீன் கடி சூடா இருக்கும். எங்கள் அம்மா அந்த கிளி இருப்பாங்க. தாத்தா அந்த பிள்ளைக்கு 2 ஆப்பம் கொடுத்தா தான் இருந்தா காசு வந்தார் மாட்டானா இருந்தா அந்த பிள்ளை மனதார சாப்பிடாம ஸ்கூலுக்கு போயிருக்கியா? ஸ்கூலுக்கு வேறு போயிருக்கீங்களா? ஸ்கூலுக்கு எதுக்காக போனீங்க? சத்துணவு சாப்பிட்றதுக்காக தான். 2 தான். உங்க அண்ணன் சொல்லியிருக்காங்க. எங்க அம்மாலாம் வேலைக்கு போயிடுவாங்க சுமித்ரா, சாப்பிட்றதுக்காகவே ஸ்கூலுக்கு போவோம். நீங்க ஒரு காசு சொன்னீங்க வீட்டுக்கு வந்து தட்டு கழுவி எடுத்துட்டு போறதுக்குலாம் சோறு முடிச்சிடும். அதெல்லாம் இப்ப சிரிப்பு வருதுமாம்மா. ஆனா அந்த நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது யோசிச்சு பார்த்தா ஏற்கனவே கடல் அணி விட்ட காக்காவா குட்டியா இருக்கீங்களா? அதுல இருந்து ஆப்பம் மேல ஒரு வெறி. அப்போ அப்போ அப்போல கிடைக்காத நேரம் கூட அவளை பாரு ஹாப்பி நியூ இயர். கிடைக்காத நேரம் கூட ஆப்பம் கிடைச்சிடும். இவர்களை என்னைக்கு கல்யாணம் முடிச்சிருந்தாலும் அன்னைக்கு ஆப்பம் கொடுக்கும். இல்ல நல்லா தெளிவா தெரியும். சூடா நம்மளும் 2 சாப்பிடணும். சரி நான் இந்த மாதிரி உட்காந்துக்கிறேன், நீங்க எனக்கு சுத்தாங்கம்மா. கிளி டாடா பாய். ஆப்பம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நீங்க விருப்பம் இருந்தா யாராருக்கு ஆப்பம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. யாராருக்கு ஆப்பம் பிடிக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஆப்பம் லேட்டஸ்டா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஆப்பத்துக்கு காம்பினேஷனா உங்களுக்கு என்ன பிடிக்குன்றதை கமெண்ட்ல சொல்லிருங்க. சட்னி நிறைய பேர் சொல்லுவாங்க. சட்னி, குருமா, பாய், ஆட்டுக்கால் பாய் அந்த மாதிரி தான். ஏர்வல்ல ஆப்பம் சுட்டு சட்னி தான் வைப்பாங்க. ஆனா எங்களுக்காண்டி ஒரு கோப்பையில் மட்டும் பால் எடுத்து கொடுத்துருவாங்க. ஆனா நம்ம ஊர் சைடு எல்லாருமே ஆப்பம்னாவே பால் தானே. பால் பணியா தான் இதுக்கு பேரே. எங்க ஊர்ல வந்து பால் பணியா. இதுக்கு இருக்கா உள்ள எடுக்க ஸ்கீம் எங்க எடுக்க ஏதாவது இருந்தா தானே. நம்ம இன்னொன்று போமா சூடா ஒன்னே ஒண்ணுமா இவன் நீங்க வேண்டாம்னு சொல்ல கொடுத்துதான் இருக்கேன். ப்ளீஸ் எனக்காக ஒண்ணு மாமா. நீங்க என்னைக்கு ஆப்பு கொடுத்து அனுப்புறதுக்கு கேட்பீங்க. நான் சொல்லணும்ல வயிறு முட்டை கொடுத்தேன் அப்படின்னு. 8 ஆப்பம் தின்றுக்கேன்டி. ஒன்னே ஒண்ணு